अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं नावकारियं சொல்லிலாதவர்நாள்தொறும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் மூவர் காரியமும் திருத்தும் முதல்வனைச் சிந்தியாத அப்பாவகாரிகளைப் படைத்தவன் எங்கனம் படைத்தான் கொலோ. இந்த பாசுரத்தில் பெரியாழ்வார் முதல் 2 அடிகள்னாலே திருக்கோட்டியூரில் வாழக்கூடிய பாகவதோத்தமாள் இருக்காளே பரமை காந்திகள், அவள் பஞ்சகால பாராயணராக இருக்கா அப்படின்னு அவளுடைய பெருமையை சொல்கிறார். அவள் மேல் பாசுரங்களில் பஞ்சகால பாராயணராக இருந்து மாத்திரம் இல்லை, அவள் அவளுடைய மேன்மைகள்லாம் ரொம்ப இருக்கக்கூடியதை பாசுரந்தோறும் சொல்லிட்டு போகிறார் ஒவ்வொரு மேன்மையாக. அதே பின்னடிகளில் அபாகவத்தாளை பற்றி ஒரு 5 பாசுரங்களில் 5 காலமும் எம்பெருமான தொழாதவா இருக்காளே அவளை நிந்திக்கிறார். அதுக்கப்புறம் 6ஆம் பாசுரத்துலேருந்து 10ஆம் பாசுரம் வரையிலான பின்னடிகளில் இப்படி முன்னடிகளில் இப்போ முதல்ல பஞ்சகால பாராயணராக இருக்கா, அதுக்கப்புறம் குருக்களுக்கு அனுகூலராக இருக்கா, அப்புறம் எப்பவும் பகவத்யான பராளாக இருக்கா அப்படின்னு மேலே மேலே அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை அப்படியே தொழக்கூடியவாளாக இருக்கா, ஊரகம் எல்லனையான்ற எம்பெருமானை அப்படின்லாம் சொல்லிகிட்டே போகிறார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பாகவதாள் இருக்காளே, அந்த பாகவதாள்னால லோகம் பெறக்கூடிய பயனை 6ஆம் பாசுரம் முதல் கொண்டு தன்னிடையா அந்த பாகவதாள் அப்படி எழுந்திருக்கிறதுனால பாகவதாளுடைய பாத தூளிப்படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே, பாகவதாளை பார்த்தாக்கா அது எம்பிரானுடைய சின்னமே அவா அப்படின்னு அப்படியெல்லாம் அந்த ஊரில் திருடு தஸ்கரம் அதெல்லாம் இருக்காது அப்படின்னா அவளால் லோகத்துக்கு தன்னிடையாக ஏற்படக்கூடிய பெருமைகளை, லோகம் அவளை ஆசிரியக்கிறதோ ஆசிரியக்கலையோ அதை பற்றி இல்லை, ஆசிரியக்கலைன்னா கூட அந்த லோகங்கள்லாம் அப்படி இது பண்ணுறது. அதனால்தான் அபாகவத்தாளை அவைஷ்ணவாளாக இருக்கவாளை நிந்திச்சுட்டு என்ன லோகம் மொத்தத்துக்கும் வாழ்வு கொடுக்குறதுன்னா அந்த அவைஷ்ணவர்கள் கூட அதில் வாழ்வு பெறுகிறார்கள்னு அர்த்தம். அதனால் அப்படி அவைஷ்ணவர்கள் வாழ்வு பெறாருன்னா அப்போது அவளும் நல்லவாளாக அதுவாகிடுவான் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவளும் திருந்தி ஏதோ ஒரு ஜென்மத்தில் பெருமாளை ஆசிரியக்கிறவாளாக இருப்பாள். அதாவது எவ்வளோ நன்மையாக இருந்தால் கூட அது எவ்வளோ தூரம் அந்த நன்மையை அவள் எடுத்துக்கிறாளோ அதுவரையில் அவள் அந்த நன்மை அவளுக்கு பயக்கும். அதனால் அந்த பாகவதாளுடைய பெருமை என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் எம்பெருமானை போல் அந்த பாகவதாள், இந்த எம்பெருமான் எப்படி சமோகம் சர்வபூதேஷுன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி பாகவதாளும் தத்துல்யமாக அவள் இருக்கக்கூடிய தன்னுடைய இருப்புனால தன்னுடைய அனுஷ்டானங்கள்னால இந்த லோகத்துக்கு தன்னிடையாக பயன் தருது. அதை நான் உபயோகப்படுத்த மாட்டேன் அப்படின்னு திமிரிண்டு போனால் தான் உபயோகப்படுத்த முடியாதே தவிர, தான் பயன் பெற மாட்டானே தவிர, இல்லைன்னா அவனுக்கும் அந்த பயன் சித்தமாக இருக்குது. பெருமாளை போல பெருமாளுக்கு துல்லியமாக அந்த பாகவதர்களும் மிளிர்றார்கள் அப்படின்றது சொன்னார். இப்போது இந்த திருவாராதனம் பண்ணணும்னு சொன்னமே, இந்த திருவாராதனம் பண்ணுறது பஞ்சகால பாராயணாளாக இருந்து பண்ணணும். அது ஏற்கனவே சொன்னோம். அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் அப்படின்னு தொடர் சங்கிலியாக அப்படியே எல்லா காலத்துலேயும் பெருமாளை நினைக்கணும்.
அப்படின்னு சொன்னோம். அதில் இருமுப்பொழுது அப்படின்னு சொன்னது 3 காலங்களில் பகவத் சன்னதிக்கே போகணும். எல்லாம் அவனுக்காக தான் பண்ணுறோம். உண்ணும் சோர் பருவினீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் வாசுதேவ சர்வம் அப்படின்ற எண்ணமெல்லாம் இருக்கணும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் அவனுடைய சன்னதிக்கு போக வேண்டியது அபிகமன காலம் முடிவில் போகணும். வித்யா கால ஆரம்பத்தில் பெருமாளுக்கு போய் திருவாராதனம் பண்ணுறோம். அபிகமன காலம் முடிவில் போய் இன்னைய நாளில் எல்லாம் நன்னா நடக்கணும் அப்படின்னு அவனை சரணம் போகணும். அதுக்கப்புறம் வித்யா கால ஆரம்பத்தில் அவனுக்கு விபுலமாக சாஸ்திரம் சொன்னபடிக்கு திருவாராதனாதிகளை பண்ணி நிவேதனம் பண்ணி பாகவத்தை தன்னுடைய குடும்பம் பாகவத சேஷத்தை தன்னுடைய குடும்பமும் தானும் சாப்பிட்றது உஜ்ஜீவிக்கும்படியாக அவனுக்கு திருவாராதனத்தில் நிவேதனம் பண்ணணும். சுவாத்தியாய காலத்தில் சாயம் அபிகமனம் அப்படின்னு சொல்லி 2 வேளை அக்னிஹோத்திரத்தை போல் 2 வேளை கட்டாயம் சாப்பிடணும், பிராணாக்னிஹோத்திரம் பண்ணணும்னு சாஸ்திரம் விதிச்சதுனால அந்த சாயங்காலம் அந்த பிராணாக்னிஹோத்திரம் பண்ணி சாப்பிடக்கூடிய அனுயாகம் இருக்குது. அதை பெருமாளுக்கு சமர்ப்பித்து சங்கிரகமான முறையில் சாயம் அபிகமனத்தை பண்ணி அதையும் நிவேதனம் எம்பெருமானுக்கு பண்ணி நாம் பூஜிக்கணும். இப்படி 3 காலங்களில் எம்பெருமான் சன்னதிக்கே போய் சேவிக்கணும். மற்ற 2 காலங்களில் அவனை நினச்சிண்டு அவனுக்காக சம்பாதனாதிகள் பண்ணுறதும் அவனிடத்துல நாம் உறங்கிறதும் பண்ணணும். அதனால் இருமுப்பொழுது அப்படின்னு குலசேகராழ்வார் அதை விபஜித்து சொன்னார். அந்த 2 சமயம் இல்லாத அந்த மீதி 3 சமயம் எம்பெருமானை நெருங்கக்கூடிய சமயம் இருக்க அதை தொழுது 30 முன்னடி வணங்கி அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி அந்த 3 சமயங்களில் எம்பெருமானை சாமானியர்களும் சேவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால்தான் திரிசந்தியம் 3 வேளையும் அந்த பிரம்மத்தை பிரதிபாதிக்கக்கூடிய காயத்ரியினால் காயத்ரி ரூபேண காயத்ரி மந்திர பிரதிபாத்தியனா 3 வேளையும் எம்பெருமானை தொழணுன்றதுக்கு சந்தியாவந்தனாதிகள்லாம் சொல்லியிருக்கா போல அந்த காயத்ரி பிரதிபாத்தியனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை 3 காலமும் தொழணும் அப்படின்றது சாமானிய தர்மம். அதனால் சாமானிய தர்மம் விசேஷிச்சிருக்கக்கூடிய தர்மத்திலே அது அடங்கிறது. அதனால் தொழுது 30 முன்னடி வணங்கின்னு சொன்னார். சாமானிய தர்மம் விசேஷமான மந்திரராஜத்தில் அதுக்கு அர்த்தம் சொன்ன சிவனாரும் திரிசந்தியம் எப்பட்டேத் அப்படின்னு சொன்னார். அவளுக்கு வித்யாயு சீஷ்சவர்த்ததாம் அப்படின்னு அதெல்லாம் பெருகும் அப்படின்னு 3 பலன்களை வித்யை ஆயுசு ஸ்ரீ செல்வம் இதெல்லாம் வளரும்னு சொன்னார். அதனால் அவள்லாம் 3 போது சொன்னார். வைஷ்ணவாளாக இருக்கவா அதாவது சமாசேன பரநியாசம் பண்ணிண்டவாள் 5 காலமும் தோழணும். பரமைகாந்திகள் மூச்சு விடுறது முதல் கொண்டு அது எம்பெருமானை நான் எப்போவுமே நினச்சிட்டுருப்பா. வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபா, எல்லாம் வாசுதேவன் அப்படின்னு நினைக்கிற மகாத்மா ரொம்ப அரிது 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 மிக அரிது அப்படின்னு சுதுர்லபா அப்படின்னு சொன்னார். மிகவும் பெறற்கரியவாள் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் அப்படி இருப்பாள். மீதி பேர்லாம் அந்த 5 காலத்துலேயும் ஒரு க்ஷணமாவது அவனை நினைக்கணும் அப்படின்றது. அப்படி நினைக்கலைன்னா அவள்லாம் அவைஷ்ணவாள் அப்படின்னு சொல்கிறதுனால நாமெல்லாம் வைஷ்ணவனாக இருக்கோம். 5 காலத்துலேயும் நினைக்கணுன்றது ஏற்படுறது. பரமைகாந்திகள் 5 காலத்துலேயும் தாங்கள் விடுற எல்லாமே எத் கரோஷி எதஸ்நாசி எஜ்ஜுஹோதி ததாசி எத் தபஸ்யசி கௌந்தேயா தத்புருஷம் அதர்ப்பணம்னு சொன்னபடி எல்லாத்தையுமே தங்களுடைய இமைக்கிறது கண் இமைக்கிறது முதல் கொண்டு அந்த எம்பெருமானுடைய ஆராதனமாகவே அவள் நினைக்கிறவாளன்றனால அவள் அந்த பஞ்சகால பாராயணால் அவள் இருக்கா. அதே சுருக்கமாக முதல் பாசுரத்தில் முதல் 2 அடிகளில் சொல்கிறார். அதை முதல்ல இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவைஷ்ணவாள்
ஒவ்வொரு காலத்துலேயும் எம்பெருமானை நினைக்காது இருக்காள் பஞ்ச காலத்தில். அப்படி அப்போ அவளுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்கிறார். அப்போது வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய நாமும் அந்த 5 காலங்கள்லேயும் எம்பெருமானை நினச்சி அந்த தன்மையாளனா ஆகாத இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நாம். அது அப்புறம் இது பண்ணுவோம். முதல்ல இதை சேவிப்போம். நாவகாரியம் சொல்லிலாதவர் நாள் தோறும் விருந்தோம்புவார் தேவகாரியம் செய்து வேதம் பயின்று வாழ் திருக்கோட்டியூர் அப்படின்னு சொன்ன. திருக்கோட்டியூரில் வாழக்கூடியவா அந்த பரமேகாந்தி சார்வபௌமாள் எப்படி இருக்கா அப்படின்னு சொன்னால், 5 நான் அகாரியம் சொல்லிடாதவர். அந்த நான் இருக்குதே, அந்த அகாரியம், அதாவது சாதாரணமாக அதுக்கு என்ன சொல்லுவான்னா காரியம் இல்லாததை அப்படின்னு அர்த்தம். சொல்லக்கூடாததை. நாக்கு காரியம் என்ன? சொல்லுதல் தான். நாக்கு காரியம் சொல்லுதல். அது அகாரியம்னா சொல்லக்கூடாதவற்றை தான். அந்த மாதிரி சொல்லக்கூடாதவற்றை சொல்லாதவர்கள் அப்படின்னு. நான் அகாரியம் சொல் இல்லாதவர். அவளுடைய வாயில் சொல்லக்கூடாதவற்றை சொல்ல மாட்டார்கள். அந்த சொல்லக்கூடாத பதங்களே அவள் வாயில் வராது அப்படின்னு பொதுவான அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், காரியம் அப்படின்னா என்னது அப்படின்னா, இந்த லோகம் மொத்தம் காரியப்பொருள். சிருஷ்டி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பரிதிருஷ்யமான பிரபஞ்சம், நாம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் இருக்குதே, இது மொத்தம் காரியம். இந்த காரியமெல்லாம் இல்லாத காரிய பொருள் மொத்தம் பிரளய காலத்தில் ஒடுங்கி போய் சூக்ஷ்மமாக இருக்குதே, அது காரண பொருளாக அப்போ இருக்கா. இந்த காரண பொருளாக இருக்கிறதும் எம்பெருமான். அந்த காரண பொருளே தான் இப்போது காரண பொருள் எப்படி இருக்குது? சூக்ஷ்ம சேத்தன விசிஷ்டமான பிரம்மமாக இருக்குது காரண பொருள். காரிய பொருள் எப்படி இருக்குது? ஸ்தூல சேத்தன விசிஷ்ட பிரம்மமாக இருக்குது. அதுதான் நம்முடைய சித்தாந்தத்துக்கு ஆணிவேரே, முக்கியமான இது மொத்தம் காரிய பொருள். அதாவது நம்மாழ்வார் பாசுரம், ஒன்றும் தேவும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லா அன்று. எதுவுமே இந்த தேவம் அது இது எதுவுமே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய அன்று எம்பெருமான் எப்படி இருக்கான்? அவன்தான் சிருஷ்டி காலத்தில் தேவர் உலகோடு உயிர் படைத்தான். தேவர் என்ன, மனுஷால் என்ன, திரியக் ஸ்தாவரம் என்ன, இதுக்கெல்லாம் உண்டான தேவலோகம் மனுஷலோகம் இந்த லோகங்கள்லாம் படைத்தவன். தேவர் உலகோடு உயிர் படைத்தான். அதாவது தேவ மனுஷ திரியக் ஸ்தாவரங்களையும் படைத்தான் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இப்போ நாம் பார்க்கக்கூடிய பிரபஞ்சம் மொத்தம் காரிய பொருள். சிருஷ்டி காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் மொத்தம் காரிய பொருள். பிரளய காலத்தில் இருக்கிறது காரண பொருள். இப்போது இந்த காரியத்தை நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடைன்னு சாய்க்கிறார். அதான் நிற்கின்றதெல்லாம் அவள் கற்றதெல்லாம் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதனால் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் என்று நெடுமால்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது அதனால தான் எதை பார்த்தாலும் ஆழ்வார் கருவுடை தேவில்களெல்லாம் கடல் வண்ணன் கோயிலே என்னும், அதுக்கப்புறம் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும், பெரும்புலானிரை காணில் பிரான் உளனென்னு பின் செல்லும், இப்படின்லாம்
ஆழ்வார் எதை பார்த்தாலும் பெருமாளாவே பார்க்குறார். அந்த பெருமாள் அங்கே குடிக்கொண்டிருக்காதா பார்க்குறாரு. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணச்சே ஒவ்வொரு பொருள் ஒரு பொருள் உண்டாகி அதுக்கு ஒரு பேர் இருக்குதுன்னு சொன்னால் அது உள்ள ஜீவனோட பெருமாளும் உள் புகழ்றான். அதனால தான் அதுக்கு பேர் உண்டாரு, பேரும் உருவம் உண்டாரு. அதனால் இந்த காரிய பொருள் எல்லாம் அந்த எம்பெருமான் தான். அதனால் இந்த காரிய பொருளான எம்பெருமானத்தான் அவர்கள் சொல்லுவார்களே தவிர அகாரியமாக இருக்கக்கூடிய காரிய பொருளாக இல்லாத இந்த இதர தேவதைகள்லாம் இருக்காளே அவளை சொல்ல மாட்டார். எழுந்த உடனே யாரை நாம் சொல்லணும்? அரிர் அருகி அரிர் அருகி அரிர் அரிர் அருகி அப்படின்னு எம்பெருமானை தியானம் பண்ணணும். கஜேந்திர அதுக்கப்புறம் கஜேந்திரனை ரட்சித்த எம்பெருமான் கஜேந்திரன் எப்படி அவனை கூட்டான்? ஆதி மூலமே அப்படின்னு கூட்டான். இந்த காரிய பொருள் மொத்தத்துக்கும் மூலமாக இருக்கவனே அப்படின்னு கூட்டான். அதனால் எது காரிய பொருள் ஆறுதோ அந்த அவனைத்தான் நம்ம வாயால் சொல்லணும். காரிய பொருள் ஆகாதவனே எந்த தேவத்தையும் நாம் சொல்லக்கூடாது. மெல்ல எழுந்து அரியன்ன பேரறவம்னு சொல்கிறது. அதனால் இந்த இடத்துல காரிய பொருள் தான் இவா சொல்கிறாளே தவிர அகாரியமான சொல்ல இவா சொல்கிறதில்லை அப்படின்னு எழுந்திருக்குச்சேவே அவள் என்னத்தை சொல்கிறா? காரியமாக ஆனவனை தான் சொல்கிறாளே தவிர இல்லை காரியம் ஆகாதவனை சொல்கிறதில்லை. அப்படிப்பட்ட அந்த சொல்லே அவள் இடத்துல கிடையாது. ஏன்னா பிரம்ம ஸ்தம்ப பர்யந்தம் எல்லாம் ஆவிரிஞ்சாது அமங்கலம் அப்படின்னு சொல்லுது. அவள்லாம் அமங்கலமானவள். அதனால் இந்த சாமானியால அவள் சொல்கிறதே இல்லை. எப்பவும் பகவன் நாமத்தை தான் சொல்லக்கூடியவா. அதுவும் எழுந்திருக்குச்சே பகவன் நாம உச்சாரணத்தோடு தான் எழுந்திருக்கணும். அதனால் நான் அகாரியம் சொல் இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறது அந்த எம்பெருமானை சொல்லக்கூடியவர்களாக இருக்கார். ஏன் எம்பெருமானை சொல்லக்கூடியவர்களாக இருக்கான்னு சொன்னால் போகிறதா? இப்படி ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே சாஸ்திரங்களில் சாஸ்திரம் நமக்கு விதிக்கிறது. சாசனா சாஸ்திரம்னு, அதாவது நேரடியாக சொன்னால் அது ஒரு காலத்தில் மாறாதா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். எப்போவாவது ஒரு சமயம் அது விட்டு போகாதா அப்படின்னு சந்தேகம் வரும். அதுக்காக என்னென்னா மாறுபட 2 தடவை சொல்ல அது இதுவாகிடும். டபுள் நெகட்டிவ்னு சொல்கிறங்களே அது போல். அதாவது எம்பெருமானே சொல்லுவார்கள் அவர் நாக்குனாலே அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அவர்கள் நாவாலே எம்பெருமானை தவிர மற்றவர்களை சொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொன்னால் அது திருடீகரணமாகும். இப்போது எப்பவும் பெருமாளோட பிராட்டி வர்த்திக்கிறா அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அகலக்கில்லேன் இறையுமென்னு அலர்மேல் மங்கை உரமார்பான்னு சொன்னால் போகும். அலர்மேல் மங்கை உரையக்கூடிய மார்பன். ஆனால் அகலக்கில்லேன் இறையும் என்று ஒரு நொடி பொழுது கூட விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னா அதில் தார்டியம் தெரியுது. அதனால் விஷ்ணு ஸ்ரீஹி அப்படின்னு சொன்னால் கூட அனபாயினி விட்டு பிரியாதவள் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் சாஸ்திரத்தில் நமக்கு என்னென்னா அந்த திருடீகரணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது இந்த டபுள் நெகட்டிவ்னு சொல்கிறாளே ஆன மாதிரி அதை சொல்கிறது. அதனால் இந்த இடத்துல காரியத்தை சொல்லக்கூடியவர்கள், அந்த காரியமாகிற எம்பெருமானை சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லாமல் அகாரியம்
சொல் இல்லாதவர். அந்த அகாரியத்தை ஒரு நாளும் சொல்ல மாட்டார், அந்த சொல்லே அவகிட்ட கிடையாது அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா எழுந்திருக்கிட்டே அந்த எம்பெருமானை தான் அரிதருகி அரிதருகி அரிதருகின்னு அந்த பாபத்தை போக்கடிக்கக்கூடிய எம்பெருமானை உச்சரிச்சுட்டே தான் இது பண்ணணும். அதுவும் எப்படி அரியன்ற பேரறவம்னு சொல்லியிருக்கா ஆண்டாள். அதனால் நன்னா கம்பீர குரலில் சொல்லணும், மற்றவாளுடைய உள்ளத்தில் அது புகழணும், அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு இருக்குது. அதனால் அந்த சொற்கள் இதர சொற்களை அவள் சொல்லவே மாட்டா, அவள் வாயில் இருக்கவே இருக்காது. அப்படின்னு நான் அகாரியம் சொல்லில்லாதவர் அப்படின்றது கார்த்தால அபிகமன காலத்தில் ஆரம்பத்தையே குறிக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாமே அப்படி தான். எந்த காரியமாக இருந்தாலும் அதெல்லாம் அந்த எம்பெருமானுடைய காரியமே பண்ணி அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய சன்னதிக்கு போய் முடிகிற வரையில் அது அபிகமன காலம். ஆனால் அபிகமன காலத்திலும் எம்பெருமானை என்ன பண்ணுறா, சரணம் புகுறா. ஆனாலே அபிகமன காலத்தை இது குறிக்கிறது. அபிகமன காலத்தில் அந்த திருக்கோட்டியூர் பாகவதாள் அப்படின்னா மொத்தத்தில் பாகவதாள் அபிகமன கால பஞ்சகாலத்தில் அபிமான கால பாராயணாளாக இருக்கிற விஷயத்தை இதனால் சொன்னார். நாள் தோறும் விருந்தோம்புவார். நாள் தோறும் விருந்தோம்புவார் அப்படின்னா தினந்தோறும் அதிதி சத்காரம் பூஜை பண்ணக்கூடியவர்கள். அப்படி தினந்தோறும் அதிதி சத்காரம் பண்ணுறான்னா அதிதி வராளா அப்படின்னு திருவாராதனத்தை பண்ணிட்டு ஒரு கோதோகன காலம், அதாவது பசு கறக்கிற நாள். பசு கறக்கிற நாழின்றது 6 நிமிஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 6 நிமிஷத்தில் எவ்வளோ பால் கறக்கக்கூடிய பசுவாக இருந்தாலும் கறந்துடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அந்த 6 நிமிஷ காலம் திருவாராயணம் பண்ணிவிட்டு வைசுதேவத்தை பண்ணிவிட்டு காத்துன்னு இருக்கணும், யாருன்னா வராளான்னு. ஏற்கனவே முன்னமே சொல்லி வரவா, நாமே பிரார்த்தித்து வரவா, அது சரி. இருந்தாலும் திடீர்னு வரக்கூடிய அதிதிகள், நேர்படக்கூடிய அதிதிகள் வராளான்னு 6 நிமிஷ காலம் அதை எதிர்பார்க்கணும். அதுக்கப்புறம்தான் நாம் உள்ளே சாப்பிட போகணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் அந்த திருவாராதனத்தில் எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய வஸ்துக்கள் எப்படி இருக்கணும், அதிதிகளும் அதிதி சத்காரத்துக்கு உண்டானதும் சேர்ந்தபடியாக பெருமாளுக்கு அம்சம் பண்ணணும். அதிதி சத்காரத்துக்கு சேர்ந்தபடியாக திடீர்னு வரக்கூடிய அதிதிகள் இருப்பாள், அப்போது அவளுக்கும் சாட்சி தானே நாம் பண்ணணும். அதனால் பெருமாளுக்கு அப்படி. அப்போது உபாதான காலத்தில் என்ன பண்ணணும், அந்த பெருமாளுக்கு திருவாராதன இஜ்ஜையில் எவ்வளோ நிவேதனம் பண்ணணும்னா அதிதிகளுக்கும் சேர்த்து பண்ணணுமான்னு உபாதான காலத்தில் அவ்வளோ சம்பாதிக்கணும். பரமை காந்திகள்லாம் அந்நிய திருவாராதனத்துக்கு எவ்வளோ ஓடுமோ அப்படி தான் சேர்த்துப்பா. அந்த மாதிரி இருக்குச்சே அந்நிய திருவாராதனத்துக்கு அதிதிகளுக்கும் சேர்த்து அதை சம்பாதனம் பண்ணணும் அந்த பொருள்கள்லாம். அதனால் நாள்தோறும் விருந்தோம்புவார், விருந்தை இது பண்ணுவார். அதனால் இப்போது வெளியிலேருந்து ஒருத்தரும் வரலன்னா கூட அங்கேயே இருக்கக்கூடிய பாகவதாளை கூட்டு சில பேர் நியமேன சாஸ்திரங்களில் சொல்கிறது, அதாவது நித்தியம் பிராமண போஜனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. இந்த உயர்த்தியான வாழ் யாரை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னால் 1000 பிற கண்டவாளை சேவிக்கணும், நித்திய அன்னதாத்தாவை சேவிக்கணும். அதில் சில பேரெல்லாம் சொல்லிருக்குச்சு, நித்தியம் அதிதி சத்காரம் பண்ணுறவாளுக்கு அந்த ஸ்தானம் கொடுத்துருக்கு. ஆன மாதிரி வெளியிலேருந்து வரலன்னா கூட உள்ளூர் பாகவத்தாலேயே கூட்டு நித்தியம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரை கூட்டு அதிதி சத்காரம் பண்ணி வைக்கணும். அது சாஸ்திரத்தில் ஒரு விசேஷமான தன்மை சொல்லியிருக்குது. நித்தியமே அதிதி பூஜை பண்ணணும். அப்போது அந்த அதிதி பூஜை பண்ணுறதுக்கு உண்டான சம்பாதனம் பண்ணணுமே. அதனால் நாள்தோறும் விருந்து ஓம்புவார், தினந்தோறும் விருந்து படைக்கிறதுக்கு உண்டான இது பண்ணுவான்னா
அப்போது அதிதிகளை எதிர்பார்த்து சம்பாதனம் பண்ணணுமல்ல. அதனால் இந்த உபாதான காலத்தை சொல்லப்பட்டது. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய 3 காலங்களை எப்படின்றத மேலே நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம் சிதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.